வணக்கம். இது உங்கள் மோகன் எலக்ட்ரானிக்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கலைஞர் டிவி. இது என்ன கம்ப்ளைண்ட் கஸ்டமர் கொடுத்துருக்காங்கன்னா படம் டிம்மாக வருதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஆன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா டிவி ஆன் பண்ணியாச்சு. படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக டிம்மாக தான் தெரியுது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டிகள் கம்ப்ளைண்ட்டு. வோல்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 110 வோல்ட்டு கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எல்ஓடியிலேருந்து 180 வோல்ட்டு பேஸ் போர்டு போகாது. எஸ்எம் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்தே 150 வோல்ட்டு போகும். அது பார்த்தீங்கன்னா 180 வோல்ட்டு பேஸ் போர்டு போகுது. ஆசிலேஷன் வோல்ட்டு 25 அதுவும் கரெக்டாக இருக்குது. 4 வோல்ட்டு ஸ்விட்சிங் வோல்ட்டு அதுவும் கரெக்டாக இருக்குது. ஆடியோ வோல்ட்டும் கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா டியூனருக்கு உண்டான 5 வோல்ட்டும் கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கலர் வோல்ட்டு செக் பண்ணிக்கலாம். RGB போர்டு 9 வோல்ட்டு கரெக்டாக இருக்குது. RGBக்கு 2.5 வோல்ட்டு கரெக்டாக இருக்குது. 3 கலர் வோல்ட்டும் கரெக்டாக இருக்குது. இதில் பேஸ் போர்டில் கலர் ஏசிக்கு உண்டான வோல்ட்டெல்லாம் பக்காவாக வருது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேஸ் போர்டும் வேறு போர்டு மாற்றி விட்டு செக் பண்ணி பார்த்துட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ABL வோல்ட். எல்ஓடியில் ABLனு ஒரு பின் இருக்கும். அது ABL வோல்ட்டு கரெக்டாக வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ABL வோல்ட்டு 180 வோல்ட் வரையும் போகுது. ABL வோல்ட்டு பார்த்தீங்கன்னா -290 வோல்ட்டு பக்கம் வருது. இது ABL வோல்ட் ஃபங்க்ஷன் ஆகல. இந்த ABL லைன் ட்ராக் பண்ணி பார்க்கும்போது இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸு ABL வோல்ட்டு ட்ராக் பண்ணி பார்க்கும்போது இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸு, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸில் 5 வோல்ட்டு பக்கம் வருது. 4 வோல்ட் 5 வோல்ட்டு பக்கம் வருது. இது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 300 வோல்ட் வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் வருது. 300 வோல்ட் வருது. இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குதுன்னு 2 ரெசிஸ்டன்ஸும் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2.2K ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க. இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 10K ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2.2K ரெசிஸ்டன்ஸ் நல்லா தான் இருக்குது. ஆனால் 10K ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா இங்கே 5 வோல்ட்டு வந்து இது ABL வோல்ட்டுக்கு 2.2K ரெசிஸ்டன்ஸ் போய் ABL பின்னுக்கு வரும். இதை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 10K ரெசிஸ்டன்ஸு சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வர 10K ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. 2.2K நல்லா தான் இருக்குது. அதுவும் செக் பண்ணி பாருங்கள். 2.2K போயிருந்தாலும் அதையும் மாற்றி விட்ருங்க. இப்போ 10K போயிருந்தது ஷார்ட் ஆகும், ஓப்பன் ஆகிடுச்சு. அதனால் வேறு ரெசிஸ்டன்ஸ் போட்டுருவேன். ஆன் பண்ணி பார்க்கலாம். அதுமாதிரி டிவி ஆன் பண்ணியாச்சு. வந்துச்சு. இப்போ அந்த ABL வோல்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ABL வோல்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 5 வோல்ட் வந்தது.
3.5 வோல்ட் லோடு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -300 வோல்ட் பக்கம் வந்துச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். -4.3 வோல்ட் தான் வருது. இந்த ஏபியில் பார்த்தீங்கன்னா -5.2 வோல்ட் வருது. பிக்சர் கிளியராக வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் பேஸ் போர்டு கம்ப்ளைண்ட் சொல்லி பேஸ் போர்டு எல்லாம் செக் பண்ணி சேஞ்ச் பண்ணி மாற்றுவாங்க. ஆனாலும் அந்த கம்ப்ளைண்ட் ரெடி ஆகாது. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வருது இந்த ஏபிஎல் வோல்ட்டுக்கு இங்கே 9 வோல்ட்டுக்குள்ளே வரணும். வரலைன்னா உங்களுக்கு பிக்சர் டல்லாக தான் தெரியும். அதுக்குண்டான 2 ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் பண்ணினா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.